எனக்கும் செல்வாக்கு இருக்குது தமிழ்நாடு முழுக்கங்கிறத வேலுமணி நிரூபித்து காட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமியை உள்ளே உட்கார வச்சே செய்கிறார். ஒரு தன்னுடைய மகன் கல்யாணத்துக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் எல்லாம் வச்சு நடத்தும் போது எஸ்பி வேலுமணிக்கு நீங்கள் கட்சியை விட்டு நீக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா, திராணி இருந்தா? இன்னும் உண்மைதான், மணி அவர்கிட்ட தானே இருக்குது. கட்சியோட மணியிலேருந்து எல்லா மணியும் வேலுமணி அண்ணன்ட்ட தானே இருக்குது. அதனால் எடப்பாடி ஒரு டம்மி பீஸாக தானே அங்கே தோணுவாங்க. சிவராத்திரியில் அமித்ஷா கூட ரகசிய சந்திப்பு பண்ணிட்டு வந்ததுலேருந்து ஒரு அண்ணன் வேலுமணியோட மாற்றங்கள் எல்லாமே மாற்றம்தான். மாதிரி சசிகலா அம்மா அவர்களும் அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசினாங்கன்ற தகவலும் வந்திருக்கு. இருக்கலாம். அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அல்ல, அது இல்லாம தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க பிஜேபி. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலையும் கூட்டணி அமைக்கிறது மாதிரி இருக்காது. எங்களுக்கு என்னவோ முள்ளால் எடுக்கிறது போல துரோகத்தால் அழிச்சா வேலுமணிக்கு வாழ்த்துக்கள். கட்சியும் சின்னமும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையில் கொடுத்தாதான் கட்சி அதிமுக ஒருநிலைப்படும். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பண்ணமடை இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே. வைத்தியலிங்கம் அவர்களை சசிகலா அம்மா அவர்களும் சந்திச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் சார் அவரும் சந்திச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்க காட்சிகள் மாறுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது இது ஒரு தாயின் கூட போய் பார்க்குறது தானே. நீங்கள் 3 பேரும் சந்திச்சிங்களா, நீங்கள் 3 பேரும் இணைஞ்சிங்களா, நீங்கள் ஏதாவது ஒற்றுமையாக இருக்கீங்களான்னு பலமுறை கேள்வி கேட்டீங்களா. அண்ணன் ஓபிஎஸ் அவரோட கூடால இருக்கிற அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது தாய் உள்ளத்தோடு போய் திரும்ப சசிகலா அம்மா அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. இதுதான் வந்து இங்கே ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், இந்த இதில் எந்த சலசலப்பும் இல்லைங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. அவ்வளோ. சசிகலா அம்மா அவங்கக்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டப்போ பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பாக சொன்னது வந்து அரசியல் பேசுனீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் கலந்த சந்திப்பு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசியல் பேசியிருக்காங்கங்கிறது உறுதியாகுது இருக்கலாமா? ஏன்னா அது நீங்கள் வந்து இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் ஒரு காலத்தில் வந்து ஒரு 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 நடிப்பாக இருந்தாலும் சரி தான், அரசியலாக இருந்தாலும் சரி தான், அவர் இல்லத்தில் வச்சு பேச மாட்டார். அதே மாதிரி யார் ஆப்போசிட்டில் பேசணுமோ அவங்களும் இல்லத்தில் பேச மாட்டாங்க. 3வது நபர் ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க, அங்கே ஒரு சாப்பாடை உருவாக்குவாங்க, அங்கே போய் அவங்களையும் வர சொல்லிட்டு தலைவரும் போய் கலந்து அங்கே உட்காந்து வந்து பேசிட்டு வருவார். இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாணி தான். அதுபோல் இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக சந்திக்கலைனாலும் இதுக்கு ஒரு வியூகம் அமைச்சு கொடுத்துருப்பார் இப்படியெல்லாம். ஏன்னா அண்ணன் கூடாலே இருக்கிறாரா, இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கார், சில கருத்துக்கள் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் இந்த அரசியலும் கலந்து பேசியிருப்பாங்க. இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் இடத்துல இருக்குது. சின்னத்துக்கெல்லாம் இப்போ பிரச்சனை வந்திருக்கு, தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் முடிவு தேர்தல் ஆணையம் கையில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதிமுகவை எப்படி உரிமை கொண்டாட முடியும்? அடுத்த தேர்தலும் வந்துருச்சே, இந்த பிரச்சனையை ஆரம்பித்து ஒரு தேர்தல் கடந்து அடுத்த தேர்தலும் வந்துருச்சே. அப்போ இபிஎஸ் அவர்களுடைய அரசியல் ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதிமுகவை அடிமட்ட தொண்டன் முறையில் உரிமை கொண்டாடதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு உருவாக்கி தந்தது. இது வந்து ஒற்றாளை கைப்பற்றிட்டு போகிற கட்சி கிடையாது, இல்லை அவங்க அப்பா வீட்டு அவங்க தாத்தா உருவாக்கின கட்சி கிடையாது. இது புரட்சி தலைவர் தன்னுடைய ரசிகர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. இந்த அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆரையே எதிர்த்து போனவங்க. மதுரையிலேயே இதே உசிலம்பட்டி இந்த ஏரியாலாம் புரட்சி தலைவரை எதிர்த்துக்கிட்டே ஒரு கூட்டங்கள் அமைச்சு எதிர்த்த காலங்கள். இதே கட்சிக்கு எதிராகவே செயல்பட்டவங்களையே கொடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லல புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இது நான் உருவாக்கின கொடி, இது நான் உருவாக்கின கட்சிங்கிறத அவர் என்றைக்குமே காட்டினதில்லை. அடிமட்ட தொண்டன் உருவாக்கி வச்சுருந்த ஒரு பேரை தான் அதிமுகங்கிறதே கொண்டு வந்து இந்த கட்சிக்கு போட்டார். அதே மாதிரி ஒரு தொண்டன் உருவாக்கினதான் அந்த சின்னத்தை. அதனால் அது தொண்டர்களுடைய கட்சி முதல்ல. இது எடப்பாடியோட வீட்டு கட்சிங்கிறத நீங்கள் முதல்ல மறந்துடுங்க. எடப்பாடியே இதில் உரிமை கொண்டாட முடியாது.
அது தேர்தல் கமிஷனில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய விதி இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது, நிலுவை வழக்குகள் நிலுவையில் இருக்குது. கீழாமை நீதிமன்றத்தில் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில் தான் அவர் போயிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் கருத்தில் எடுத்து எடப்பாடி பழனிசாமி செல்லா காசாக ஒதுக்கப்படுவார். இது மட்டும்தான் இந்த 2026 தேர்தலில் நடைமுறைக்கு வரும். சரி, ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாமே வந்து விதிகளையே மாத்திட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையெல்லாம் முன் வச்சிருக்கீங்க. அதுல ஓபிஎஸ் அவர்களுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறதோட, சசிகலா அம்மா நேற்று பேசும்போது சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர் நீங்க சொன்னதுதான், ஒருத்தர் மட்டும் உரிமை கொண்டாட முடியாது, அவர் எடுப்பது முடிவு அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விரைவில் மாற்றம் வரும் அப்படிங்கிறத அவங்க பேசுவதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. என்ன மாற்றம் வரும்? அதுதான் நான் திரும்பியும் சொல்கிறோம். எங்கள் இயக்கத்துக்கு நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் இந்த இயக்கத்துக்கு ஒரு விதி சட்டத்திட்டமாக வச்சிருக்காரு. அதாவது அந்த பைலாவை மாற்ற முடியாது, அந்த பைலாவை மாற்றக்கூடாது. எந்த விதியை வேணாலும் நீங்கள் திருத்துங்க, இந்த 45ல் வரக்கூடிய அந்த விதியை திருத்தக்கூடாது. அதாவது பொதுச் செயலாளருங்கிறத அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அங்கே வேற எந்த சட்டத்திட்ட விதிகளும் மாற்றக்கூடாது. அதுதான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் கொண்டு வந்தாங்க. இடையில அம்மாவின் மறைவிற்கு பிறகு திரும்ப சசிகலா அம்மா அவர்களை தேர்ந்தெடுக்க பொதுக்குழு தேவைப்பட்டது. ஒரு மறைவிற்கு பின் அந்த பொதுக்குழு தேவைப்பட்டது. அதுக்கு பிறகு அண்ணனுக்கு தான் அந்த இரட்டை இலை சின்னமும் கட்சியும் கிடைச்சிது. ரெண்டாவது அந்த டைம்ல இவர் இணைஞ்சார். இவர் யாருக்காக பிரமாண பத்திரம் போட்டாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திரும்ப சசிகலா அம்மா அவர்களுக்கும் அண்ணன் டிடிவி தினகரனுக்கும் தான் பிரமாண பத்திரம் போட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு அதாவது தேர்தல் ஆணையம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கையில் தான் இரட்டை இலை சின்னத்தை கட்சி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இது போல் வேலுமணி தங்கமணி எல்லாம் உளுந்து நம்ம ஒருங்கிணைஞ்சிருக்கேன்னாங்க. அண்ணன் அதில் தாய் உள்ளத்தோடு அவரை அரவணைச்சது தான் பெரிய தப்பு. அவரை அரவணைச்சு அவரை இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து கையெழுத்து போடுற அதிகாரத்தையும் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுதான் இந்த கட்சிக்கு மாபெரும் சீரழிவு நடந்தது. அதை திரும்பியும் மீட்டெடுக்க தான் அவர் சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறார். நல்லா புரிஞ்சிருங்க. இந்த சட்ட போராட்டத்திலேயே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் வெற்றி பெறுவார். இரட்டை இலை சின்னம் அவருக்கு தான் கிடைக்கும். இந்த இரட்டை இலை சின்னத்தின் மூலமாகவும் இந்த அதிமுகவை வழி நடத்துறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் நடக்கும். அதை திரும்ப சசிகலா அம்மா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் கூடால இருந்து உறுதுணை பண்ணுவாங்க. இடையில சில சம்பவங்கள் நடந்திருக்கு. வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணம் நடைபெற்றது. திருமண விழாவில் அது அதிமுக தலைவருடைய திருமண விழாவா இல்லை பாஜக தலைவருடைய திருமண விழாவா அப்படிங்கிற அளவுக்கு அந்த மேடை முழுக்க பாஜக தலைவர்கள் தான், மாநில தலைவர் உட்பட குவிஞ்சிருந்தாங்க. அங்கே இபிஎஸ் அவர்களே இல்லை, திருமணத்துக்கே போகலை. என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் கேள்வி இருக்குல்ல. அதாவது அவர் திரு வேலுமணி அவர்களின் இல்ல திருமண விழாவிற்கு அவர் பாஜகவை அழைச்சிருக்காரு. பாஜகவை அழைச்சி பாஜகவில் இருக்கிற அத்தனை பிரமுகர்களும் அங்கே நின்று அவருடைய திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது ஒரு முன்னாள் அமைச்சருக்கோ முன்னாள் எம்எல்ஏக்கோ இல்லை அப்போ சிட்டிங் எம்எல்ஏ யாருக்கோடைய திருமணம் நடந்தாலும் அம்மா அதை திருமண மேடையில் அவங்க தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க. அங்கே இதாக இருக்கும். ஆனால் அங்கே காட்சிகள் எல்லாமே மாற்றப்பட்டு காட்டுது. அங்கே பொதுச் செயலாளர் புதுச் செயலாளர்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமியை காணலை, புதுவையும் காணல பொதுவையும் காணலன்னு வைங்களா. அவரை புறந்தள்ளி விட்டார். உண்மை. நான் என்ன கேட்குறேன், ஒரு கொடி அசைச்சாருங்கிறதுக்காக தளவாய் சுந்தரத்துக்கிட்ட இருந்து பதவிகள் பறிக்கப்பட்டு அவரை ஒதுக்கப்பட்டீங்க. எதுக்காக? பிஜேபி கூட தொடர்பு வச்சார். இன்னொரு கையெழுத்து இயக்கம் போட்டதுக்காக ஒரு முன்னாள் அமைச்சரோட மகன் அவரை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் நீக்கிறீங்க. அப்போ ஒரு தன்னுடைய மகன் கல்யாணத்துக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் எல்லாம் வச்சு நடத்தும் போது எஸ்பி வேலுமணிக்கு நீங்கள் கட்சியை விட்டு நீக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா, திராணி இருந்தா? நேற்று ரிசப்ஷன், கல்யாணம் கழிஞ்சு 4 நாள் ஆயிட்டு, நீங்க ஒரு ரிசப்ஷன் வச்சாங்கன்னா தலைமை தாங்கியிருக்காருல்ல, என்னங்க தலைமையா? அது ஒரு வெக்கக்கேடு. இதுல போய் நீங்க அதாவது சாப்பிட்டையில எடுத்து போட்ட கதை மாதிரி அது எல்லாம் கல்யாண வீட்டில் எல்லாம் முடிஞ்சு போனது பிறகு இவர் திரும்பி வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் அதை போய் திரும்பி எடுத்து போகிற மாதிரி ஒரு ரிசப்ஷனுக்கு போனால் அவமானம். ஒரு பொதுச் செயலாளருக்கு இந்த மாதிரியா? பொதுச் செயலாளர் சொல்லக்கூடாது, பொதுச் செயலாளருக்கு இவ்வளோ ஒரு வெக்கக்கேடு, அவமானம். ஆனால் நீங்கள் அதில் ஒரே ஒன்று குறிப்பிட்டு பார்க்கணும். நேற்று கொடிசியா மைதானத்தில் ஒரு அண்ணன் வேலுமணியோட பையனுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி 4 நாளைக்கு பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே ஒரு மாநாடு மாரியோ ஒரு பொதுக்குழு மாரி நடத்துகிறார். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கட்சி மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் அத்தனை பேரையும் அங்கே வர வைக்கிறார். நல்லா புரிஞ்சுருங்க. அங்கே எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வர வச்சிருக்காரு. அதுதான் அங்கே நீங்கள் என்ன பார்க்க, எனக்கெல்லாம் அந்த நிகழ்வை பார்க்கும்போது இந்த கோயில்களில் ஆடை நல்ல குளிப்பாட்டி மாலையை போட்டு
கடைசியில் டமார்னு வெட்டுவார் பார்த்தீங்களா, அது போல எடப்பாடி பழனிசாமி நடுவில் உட்கார வச்சு சுற்றி அவ்வளோ தொண்டர்களையும் காட்டி, பார்த்துக்கோ இது வந்து என் பையன் திருமண வரவேற்பு இல்லை, எனக்கும் செல்வாக்கு இருக்குது தமிழ்நாடு முழுக்கங்கிறத வேலுமணி நிரூபித்து காட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமியும் உள்ள உட்கார வச்சே செய்கிறார். எங்களுக்கு ஏனோ முள்ளால் எடுக்கிறது போல துரோகத்தால் அழிச்சா வேலுமணிக்கு வாழ்த்துக்கள். அதற்காக தான் அவ்வளோ ஏற்பாடுகள்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு தான் ஏற்பாடு. ஏன் ஒன்றும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் 2 வண்டியில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, 2 கார் 3 காரில். அங்கே நீங்கள் இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் உதயகுமார் ஏலக்காய் மாலை போடுறாரு, ஏலக்காய் மாலை போட்டு கும்பிடுறாரு, வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, கையெடுத்து கும்பிடுறாரு. அடுத்த பொதுச் செயலாளருக்கு வேலுமணி தயாராகிட்டாருங்கிறத உதயகுமார் மறைமுகமாக சொல்லுவார். அடுத்தது ராஜன் செல்லப்பா, அவர் எங்கெல்லாம் கட்சி புலப்படுதோ அங்கெல்லாம் இருக்கிறவர் ராஜன் செல்லப்பா. ஏன்னா உண்மை அதாவது எஸ்டிஎஸ் கூடால போய் இருந்தார். அப்புறம் அம்மாவுக்கும் திருநாகரசுக்கும் பிரச்சனை வரும்போது திருநாகரசு அன்னைக்கு போனவர். அடுத்தது திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வரும்போது சசிகலா அம்மாட்ட போனார். அடுத்தது டிடி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை வரும்போது டிடி தினகரன் கூட போய் இருந்தார். அடுத்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடிக்கு பிரச்சனை வரும்போது எடப்பாடி அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் மொத்தமாக சொல்லி முடிச்சிடும். அது அது அவரோட ஒரு ராசியான மனிதர். ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் ராஜன் செல்லப்பா பொறுத்த வரைக்கும். அவர் வந்து பக்கத்தில் இன்னும் புகைப்படம் எடுக்கிறது, ஒரு பொதுச்செயலாளர் வீட்டு கல்யாணம் போல தான் நேற்று நடந்தது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? கட்சியோட ஒரு பொதுச்செயலாளர் இவர் நினைச்சாதான் நாளைக்கு எதுவுமே நடக்கும்ங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. இன்னும் உண்மைதான், மணி அவர்கிட்ட தானே இருக்கு, கட்சியோட மணியிலேருந்து எல்லா மணியும் வேலுமணி என்னட்ட தானே இருக்கு. அதனால எடப்பாடி ஒரு டம்மி பீஸாக தானே அங்கே தோணுவாங்க. ஆனால் இருந்தாலும் அவரை கொண்டு வந்து அப்படியே உட்கார வச்சுட்டு சுற்றி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஆட்டை குளிப்பாட்டி மாலை போட்ட ஞாபகம் தான் எங்களுக்கு வருது. உங்களோட பார்வை அப்படி இருக்கலாம். ஆனா வேலுமணி அவர்கள் இபிஎஸ், அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களுக்காக கூட அந்த கூட்டத்தை கூட்டிருக்கலாம் இல்லையா? அதிமுக வலுவாக இருக்கிறது, அதிமுக பிளவுபட்டிருக்கு, அதிமுக உடைந்து விட்டது, அதிமுக சிதறி கிடக்கிறதுன்னு பேசுறவர்களுக்கு ஒரு பதிலடியா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கலாம். நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே இல்லை, அவர் வாராரு, அவர் பாட்டில் உட்காருறாரு, போயிருந்தாரு. முழுக்க எஸ்பி வேலுமணியோட புகழ் பாட்டெல்லாம் அங்கே எஸ்பி வேலுமணிக்கு அவருடைய இல்ல திருமணத்துக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில இருந்து அங்கே வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது எந்த மாவட்ட செயலருக்கும் கிடையாது, எந்த மந்திரிக்கும் கிடையாது. தொலைச்சி எடுத்துருவாங்க. இப்படி பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், ஜெயக்குமார் என்ன செஞ்சாரு, ஒருத்தர் யானையில் வந்து வரவேற்பு பண்ணினார், பேர் சொல்ல விருப்பப்படல. ரயில்வே ஸ்டேஷனில் யானையில் வந்து வரப்பட்ட அடுத்த நிமிஷம் கொடுத்த பதவியை தூக்கிட்டு விட்டாங்க. இவ்வளவு விழா எடுத்து இவ்வளவு கொடிசியா மைதானத்தில் பண்றாருன்னா எடப்பாடிக்கு ஆப்பு வைக்க போறாரு வேலுமணிங்கிறது தான் ஊர்ஜிதம். இது உண்மை, இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. கூடி வச்சுக்கிறதுல நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அவர் ஈஷா போய் சிவராத்திரியில் உட்கார்ந்துருந்து ஈஷாவில் உட்கார்ந்துருந்து அமித்ஷா கூடால ரகசிய சந்திப்பு பண்ணிட்டு வந்ததுலேருந்து ஒரு அண்ணன் வேலுமணியோட மாற்றங்கள் எல்லாமே மாற்றம் தான். ஓகே, இல்லை அந்த ஈஷா பற்றி நீங்கள் பேசினனால அந்த ஈஷாவில் அமித்ஷா அவர்களை வேலுமணி அவர்கள் சந்திச்சாரு அப்படின்ற தகவல் நிறைய இடத்துல இருந்து வருது. அதே மாதிரி சசிகலா அம்மா அவர்களும் அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசினாங்கன்ற தகவலும் வந்திருக்கு. இருக்கலாம். அப்ப எல்லாரும் நான் என்ன சொல்ல அதான் சொல்லிட்டு முள்ளால எடுக்கணும், துரோகத்தால இருக்கணும். அதுதான் உண்மை. இப்ப எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஸ்லிப்பா இல்லையா, நான் திமுக மட்டும் தான் எதிரி, மற்றவங்க எல்லாம் எனக்கு எதிரி இல்லைன்னு ஸ்லிப்பா இல்லையா. அண்ணாமலை அண்ணன் எடப்பாடி அண்ணன் என்னென்ன சொன்னாருன்னு சொல்லலையா, தற்குறின்னு சொன்ன வாய் இன்னைக்கு அண்ணன்னு சொல்லி போல இல்லையா. அதனால காலமும் காட்சியும் மாறுது, அவ்வளவுதான். இல்ல அதே அண்ணாமலை அவர்கள் தானே சொல்லியிருந்தாங்க, யாரெல்லாம் அன்னைக்கு வந்து நீங்க கூட்டணி வேணான்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் எங்களாலதான் தோத்தோன்னு சொன்னாங்களோ, நாங்க ஒரு பாஜக ஒரு வெத்து பீஸ்ன்னு சொன்னாங்களோ, 0 ஓட்டுன்னு சொன்னாங்களோ, வேஸ்ட் கட்சின்னு சொன்னாங்களோ, அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து எங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்கன்னு அவரு தானே சொன்னாரு. உண்மையா இருக்கும். யாரும் சொன்னாரு, இந்த இபிஎஸ் அவர்கள் சொன்னாரு, அவர் எங்க சொல்லல. எப்படி சொல்லல, நம்ம ஜெயக்குமார் அண்ணனோட பேட்டி எடுத்து போட்டு பார்க்க சொல்லுங்க. வேற யார சொல்லல, என்ன உதயகுமார் பேட்டி எடுத்து போட சொல்லுங்க, முனுசாமி பேட்டி எடுத்து போட சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, 2026 பாஜக கூட கூட்டணி கிடையாது, எந்த காலத்திலையும் இன்னும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் சொன்னாரா சொல்லலையா, எடுத்து போட்டு பார்க்க சொல்லுங்க. அண்ணாமலைக்கு தெரியும், அதான் நான் சொல்லல, அவர் ஒரு காவலராக இருந்தவர், அவருக்கு எல்லா யுக்தியும் தெரியும். இவரு
தலைவர் பாட்டை போரே காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் அந்த மாதிரி ஒரு பாட்டோடைய வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. இவர்களும் வேஷம் போடுறாங்க, அவங்களும் வேஷம் போடுறாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க 2026 தீர்ப்புக்காக. ஒருவேளை மீண்டும் பாஜக தலைமை மாறுதா மாறலையா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுக மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திச்சா வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இப்ப போய் மீண்டும் போய் அவங்களோட சேர்ந்தா மக்கள் எதன் அடிப்படையில உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? இல்லைம்மா, அதாவது இன்றைய சூழ்நிலையில் அதிமுக பாஜக இணையணும்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு பிரபலமான ஒரு பேச்சு இருக்கு, இல்லைன்னு மறக்க முடியும். ஏன்னா திமுக ஒரு தேசிய கட்சி காங்கிரஸோட பயணித்து ஒரு கூட்டணி கட்சியோட இருக்கும்போது இந்த அதிமுக பலப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு அது பாஜக கூட்டணி வேறு சில கூட்டணிகளை இணைச்சி திமுகவுக்கு எதிராக செயல்பட்டால் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலருங்கிறது இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் இருக்கிறது. ஆனால் அந்த தலைமை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எண்ணம். அது பாஜகவோட எண்ணமும். அதை தான் நீங்கள் அண்ணாமலையே ஒரு பேட்டி கொடுத்துட்டு போவார். யார் முதலமைச்சர், யார் தலைமையில் கூட்டணி வைக்கிறது எல்லாம் ஐயா மோடி ஐயாவும் பார்ப்பாரு, ஐயா அமித்ஷா ஐயாவும் பார்ப்பாரு, அதை பற்றி நான் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அல்ல, அது இல்லாம தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க பிஜேபி. இவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலையும் கூட்டணி அமைக்கிறது மாதிரி இருக்காது. இந்த ரெண்டும் அவங்களுக்கு நம்பகத்தன்மை அற்றுப்போச்சு. அதனால இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளராக தேர்தல் ஆணையத்திலையும் சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தான் சின்னமும் கொடுத்து கட்சியும் கொடுத்து, அதாவது நான் கொடுக்கறது ஏதோ பாஜக கொடுக்குன்னு கேட்டுறாங்க. நியாயம், நீதி, நேர்மை, நியாயத்தின் பிரகாரம் என்ன சட்டத்திட்ட விதிகள் பிரகாரம் அதில் நீங்கள் குறுக்கீடு செய்யாமல் இருந்தாலே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கையில் முடிச்ச நீங்க பார்த்தீங்கன்னா கட்சி ஒருங்கிணைஞ்சிடும். சின்னமும் கொடி எங்க இருக்கோ அங்கே தொண்டர்கள் இருப்பாங்க. எடப்பாடி பின்னாடியோ அண்ணன் ஓபிஎஸ் பின்னாடிங்கிறது ரெண்டாவது விஷயம். முதல்ல சின்னமும் கொடியும் எங்கே இருக்கோ அங்கே கட்சி தொண்டர்கள் அணிவகுத்து நிற்பாங்க. இங்கே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிடலாம். அவர் வேண்டான்னு சொல்ல மாட்டார், இவர் வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஏன் எடப்பாடியே வேண்டான்னு சொல்ல மாட்டார், வாப்பான்னு சொல்லுவார். சும்மா இருந்த எடப்பாடிக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் கொடுத்து கையெழுத்து போட அங்கீகாரத்தை கொடுத்து 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக கொண்டு போக செய்யலையா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்? அது இவ்வளோ பெரிய தப்பையே செஞ்சார். இனி இந்த தப்பு செய்ய மாட்டார். பாதுகாப்பான முறையில் எடப்பாடி பழனிசாமியை அரவணைச்சு கொண்டு செல்வார். யாரையுமே பிரிக்க எண்ணம் இல்லாத ஒரு மனிதர் தான் அவர். அதனால அந்த கட்சியும் சின்னமும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையில் கொடுத்தாதான் கட்சி அதிமுக ஒருநிலைப்படும். பிஜேபியோட கூட்டணி, மற்ற இதர கட்சிகள் 234 தொகுதியில் நிற்க முடியாத கட்சிகள் கூட்டணி பற்றி பேசுவார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். தலைமையிலே கூட்டணி அமைஞ்சா அதை ஒரு மறு ஆய்வு பண்ணுவாங்க மற்ற கட்சிகள். இப்போ தாவேக்கா போட்ட கட்சிகள்லாம் 234 தொகுதியிலையும் நிப்பாட்ட முடியாது, அவங்களால நின்று வெற்றி பெற முடியாது. தன் தலைமை ஏற்றால்தான் கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது தானே. நீங்க 234 தொகுதியிலையும் கட்டமைப்பை உருவாக்கி 234 தொகுதியிலையும் களம் காணக்கூடிய அளவுக்கு விஜய் ஒன்றும் மாபெரும். அதிமுக இப்ப வரைக்கும் உட்கட்சி பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் வேற என்ன நிலைப்பாடுல இருக்காருன்னு தெரியல. இபிஎஸ் அவர்கள் வரும்போது அவர் வரமாட்டேங்கிறாரு, அவர் சந்திக்கவே இல்லை. அவரு நேத்து கூட அந்த கல்யாண வீட்டுல இருந்து அவரு வரவேற்பு வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டார். ஒரு கிளம்பி பார்க்க விருப்பம் இல்லாது இப்ப கிளம்பி அவர் சென்னைக்கு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம். அவர் அந்த மனநிலையில இருக்காரு. ஆனா இப்படி போகக்கூடாது. தன்னுடைய மனக்குமரல்கள் நடக்கிற விஷயங்களை அவர் வெளியில சொல்லணும். ஏன்னா கால நேரம் இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. இன்னும் ஒரு 12 மாசம் இருக்கு தேர்தலுக்குன்னு சொன்னா கூட நமக்கு 10 மாசத்துக்குள்ளே 10 மாதம் தான் அந்த ஒரு கண்டிஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த 10 மாசத்திலேயே நீங்க ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம கூட்டணி வியூகங்கள்லாம் அமைச்சு ஒரு கூட்டணி அமைச்சாதான் வலுவான கூட்டணி அமைக்க முடியும். கடைசி நேரத்துல ஓடி போய் இந்த மக்கள் நல்ல கூட்டணி மாரி நீ வா நீ வா நீ வான்னு சொன்னா மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. தேமுதிக ஒரு பக்கம் நேற்றைக்கு தேமுதிக தொண்டர் ஒருவர் பேசியிருக்காரு. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர், ஏன் எங்க அண்ணியார் துணை முதலமைச்சராக 26ல் ஆட்சி பொறுப்பேற்பாங்க, வெற்றி பெறுவாங்க அப்படின்னு ரொம்ப உரக்க பேசியிருக்காரு. ராஜ்யசபா சீட்டு தரலையே அப்படிங்கிற ஒரு குமுறலையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதற்கு நாங்கள் கொடுக்குறோன்னு கமிட் பண்ணலையே அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த இது போய்கிட்டு இருக்கும்போதே கூட்டணியே தொடருமான்னு தெரியல. இந்த நிலைமையில முதலமைச்சர் துணை முதலமைச்சர்ல நிற்கிறாங்க. அது தேமுதிமுகவுடைய தொண்டர் யாரோ பேசியிருக்கான்னு நீங்க சொன்னீங்க.
அது ஒருவேளை இப்போ எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் கலத்தி விட்டுட்டீங்கன்னு வைக்கலாம், அந்த அதிமுகலேருந்து கலத்திட்டா அவர் வந்து இந்த கூப்பா கிருஷ்ணன் அப்புறம் நம்ம ராஜகண்ணப்பன் போல் ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஒரு லெட்டர் பேடு கட்சி ஆரம்பித்து அதில் அவர் வந்து திமுகவில் போய் உடன்பாடு வச்சு ஒரு கூட்டணி வாங்குவார். இல்லைன்னா தேமுதிமுக கூட அந்த லெட்டர் பேடை வச்சு நீங்கள் நான் முதல்வர் நீங்கள் துணை முதலமைச்சர் சொல்லி கூட திட்டம் போட்டிருக்கலாம். அந்த திட்டத்துக்கு நம்ம யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அது அவங்க தேமுதிமுக தொண்டர்கள்ட்ட தான் நீங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கேட்டதுக்கு என்னுடைய மனசில் பட்டதை சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தேமுதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சி இயக்கம், அந்த இயக்கத்துக்கு நீ முதல்வர் நான் துணை முதலமைச்சர் 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. முதல்ல அந்த அம்மா நம்பவே செய்யாது இவரை. ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்க அந்த அம்மாவுக்கு நான் ஒன்று கேட்குறேன், ராஜ்யசபா எம்பி சீட்டு போய் கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல ஒரே ஒரு வார்த்தை, 2021 தேர்தல் களத்தில் நீங்கள் கூட்டணியே அமைக்கல. நல்லா புரிஞ்சுருங்க, 2021 நீங்கள் கூட்டணியே வைக்கல, தள்ளி போயிட்டீங்க. அந்த 2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்கள்ட்ட போய் நீங்க பிச்சை எடுக்கிறது முறையா? முதல்ல அது முதல் தவறு. நான் என்ன கேட்கிறேன், உங்க கட்சியை பலப்படுத்துறதுக்காக இல்லைங்க, அது வந்து நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். 2016 புரட்சி தலைவி அம்மா தன்னிச்சையா நின்று ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்கினாங்க 135. அங்க வந்து எனக்கு எம்பி சீட்டு தருவியான்னு கேட்டு வாங்குறது ஒரு பெரும் பிச்சை. ஏன்னு கேட்டா இவங்க கூட்டணி அமைக்க போறாங்க. இந்த கூட்டணியில வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் வந்தால் நான் வந்து எனக்கு ஒரு எம்பி தான்னு கேட்டா அது முறை. வெற்றி பெற்று வந்தா நீங்க வெற்றியே வரல, நல்லா புரிஞ்சிருக்க. 2வது, அப்படியே நீங்க கேட்கணும்னா கூட அந்த அதிமுகவுக்கு கழக ஒருங்கிணைப்பாளர் தான் இன்னைக்கு தேர்தல் கமிஷன்ல இருக்கு. தேர்தல் கமிஷன்ல இன்னைக்கு கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தான். நீங்க அப்படியே கேட்கணும்னா கூட அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட தான் வந்து நீங்க கேட்டிருக்கணும். அண்ணே எப்படிண்ணே பொதுச் செயலாளராக அது வந்து இடைக்காலமா நீதிமன்றம் கொடுத்தது. பொதுக்குழு செல்லும் பொதுக்குழு செல்லாதுங்கிறது நீதிமன்றம் கொடுத்தது. அதுவே இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அது பொதுச் செயலாளரா இடைக்கால பொதுச் செயலாளரா இல்லைன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் ரிசைன் பண்ணிட்டு போய் அது அவரு காலாவதி ஆயிட்டாரா, எல்லாமே இன்னொரு முடிவுக்கு வராமல் கீழாமை நீதிமன்றத்தில் வழக்கு உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கு. அது எப்போ வரப்போகுது, எப்போ இந்த முடிச்சு அவுக்க போறாங்கன்னு தெரியல. இதுக்கு இடையில இந்த அம்மா வேற குறுக்க வந்து இவங்களும் அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டிட்டு நடந்தா என்னங்க அர்த்தம்? அது நான் ராஜ்யசபா எம்பினா அன்னைக்கு கையெழுத்து போடுங்கன்னு சொல்ற அதிகார இடத்துல புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க, எந்த தொண்டனுக்கு கொடுக்காங்கன்னு தெரியாது. நல்லா புரிஞ்சிருங்க. எந்த சிங்சாங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பதவியை நீங்க வந்து ஈஸியா இவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு போனோம்னா அந்த எம்எல்ஏக்களே கையெழுத்து போட மாட்டாங்க. முதல்ல இல்ல, நான் சொல்றதுக்கு சரிதானே. நீங்க அதாவது தேமுதிமுக தன்னை முதல்ல பரிசோதனைப்படுத்தணும், சுய பரிசோதனை. நம்ம வந்து இந்த போய் கேட்கலாமா, கேட்குற ஆள் சரியான ஆளா, கேட்குற நபர் சரியான நபரா? இந்த நபர்கிட்ட போய் கேட்டா அவர் ஒரு மாவட்ட செயலாளரே கொடுக்க மாட்டார். முதல்வராக இருக்கும்போது தாம் சொந்த ஊரில் ஒரு மாவட்ட செயலரே விட்டு கொடுக்காத ஒரு மனிதர், அவர்கிட்ட போய் நம்ம ஒரு ராஜ்யசபா எம்பியை கேட்கவே, அது கூட அந்த அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு அரசியல் நடத்துகிறாங்கன்னா அது ஒரு நகைப்புக்குரியது. நன்றி சார், நன்றி உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.